என்னோட ஸ்க்ரீன் எல்லாத்துக்கும் ஷேர் ஆகுதா? சோ நேத்து என்ன பார்த்தோம்? அனிமேஷன் அப்ப அனிமேஷன்ஸ் பார்த்தோம் அப்படிதானே? இன்னைக்கு கனெக்ஷன் ப்ராப்பரா தானே இருக்கு. ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுல? அந்த மாதிரி எனக்கு ஷேர் ஆகிட்டு. ஸோ நேத்து வந்துட்டு அனிமேஷன் ஸ்டார்டிங் பார்த்தோம். ஸோ நேத்து 3 பேர் தான் கிளாஸ்ல இருந்தாங்க. கார்த்திகா, இந்துமதி, அபினிஷா மட்டும் தான் இருந்தாங்க. மத்த 3 பேரும் நேத்து இல்ல. எனிவேஸ் நான் இன்னைக்கு ரெக்கார்டிங்ஸ் அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேவா? நீங்க பாத்துக்கோங்க. ஸோ பை த வே நம்ம வந்து நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் என்னன்னா இன்னைக்கு அனிமேஷன்ஸ் தான். பட் நம்ம வந்து நேத்து வந்துட்டு அனிமேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். ஆக்சுவலி நேத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி சொல்லிட்டேன். ஏன்னா நேத்து உள்ளவங்களுக்கு கொஞ்சம் புரியாது இல்ல. ஸோ அதனால சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் அனிமேஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்க வந்துட்டு வராதவங்களுக்காண்டி நான் அகைன் ரிப்பீட் பண்றேன். ஸோ நேத்து வந்தவங்க திருப்பி லிசன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அனிமேஷன் அப்படின்னா என்னன்னா, லைக் இங்க வந்துட்டு ஏதோ ஒரு ஆக்ஷன் நடக்கும். ஓகேவா? இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்னா, இந்த இந்த கிரீன் கலர் ஆரோ இங்க மூவ் ஆகுதா? சோ இந்த ஆரோ மூவ் ஆகுறது வந்து எப்படின்னா, இப்ப நான் இதை எடுத்த உடனே அது என்ன பண்ணுதுன்னா, சைஸ் ரெடியூஸ் ஆகுதா? சோ அந்த மூவ்மெண்ட் நடக்கிறத உங்களால லைவா பார்க்க முடியுது. அது மாதிரி ஏதோ ஒரு ஆக்ஷன் நடக்கும். சோ அதுக்கு பேர் தான் அனிமேஷன். லைக் அது வந்து ஒரு ஸ்கொயர ஒரு பொசிஷன்ல இருந்து ஸ்டார்டிங் பொசிஷன்ல இருந்து எண்டிங் பொசிஷன் மூவ் பண்றதா இருக்கலாம். இல்லன்னா இந்த மாதிரி ஒரு எலமெண்டோட சைஸ் சின்னதாகிறத பாக்குறதா இருக்கலாம். எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ஏதோ ஒரு மூவ்மெண்ட் நடந்துச்சுன்னா அது பேர் தான் அனிமேஷன். ஓகேவா? சோ அதுல வந்துட்டு நம்ம நம்ம வந்து நேத்து வந்து பேசிக்கான ஒரு இது பார்த்திருப்போம். ஓகேவா? பேசிக்கான ஒரு அனிமேஷன்ஸ்லாம் பார்த்திருப்போம். சோ அந்த அனிமேஷன்ஸ்க்கு அப்புறம் இப்போ வந்து இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கீ ஃப்ரேம்ஸ்லாம் நேத்தே பார்த்துட்டோம் அப்படிதானே? கலர்ஸ் சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், ரெக்டாங்கிள மூவ் பண்றதா இருக்கட்டும், நம்ம இது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஒரு நிமிஷம் உங்களுக்கு அனிமேஷன்ஸ் பார்க்காதவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோல இந்த ரெக்டாங்கிள மூவ் பண்றாங்களா? சோ அந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள மூவ் பண்றது, கலர்ஸ சேஞ்ச் பண்றது, இது எல்லாமே வந்துட்டு அனிமேஷன்ஸ்ல தான் வரும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். ஓகே? இது வந்து நாங்க நேத்து வந்துட்டு கிளாஸ்ல வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணி பார்த்த கோட். ஓகே? சோ நான் அந்த கோட வந்துட்டு உங்களுக்கு ஷோ பண்றேன். அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு ஜஸ்ட் ஷோ பண்றேன். ஓகே? ஓகேவா? இங்க இந்த ஸ்குவேர் வந்துட்டு மூவ் ஆகுதா? சோ இதுதான் வந்துட்டு அனிமேஷன்ஸ். ஓகேவா? நான் இப்ப ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா, எனக்கு என்ன ஆகும்னா, இந்த ஸ்குவேர் வந்து ஸ்டார்ட்டிங் பொசிஷன்ல இருந்து ஒரு எண்டிங் பொசிஷனுக்கு மூவ் ஆகுதா? இந்த மாதிரி ஏதோ ஒரு மூவ்மெண்ட் நடந்தா அதுக்கு பேரு தான் அனிமேஷன்ஸ். ஓகேவா? சோ அததான் இங்க எக்ஸாம்பிள்ஸ்ல குடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன குடுத்துருக்காங்கன்னா, வந்து இங்க வந்து நம்ம கீ ஃப்ரேம்ஸ் ஒண்ணு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? கீ ஃப்ரேம்ஸ் அப்டின்னா என்னன்னா, ஜஸ்ட் வந்துட்டு இப்ப நான் சொன்னேன்ல இந்த மாதிரி ஒரு அனிமேஷன்ஸ். இதுல அந்த அனிமேஷன்ஸ்ல எப்படி இருந்துச்சு? ஸ்டார்ட்டிங் அந்த எலமெண்ட் வந்து ப்ளூ கலர்ல இருந்தது. அப்புறம் அந்த எலமெண்ட் ஒரு பொசிஷனுக்கு மூவ் ஆகி கலர் சேஞ்ச் ஆச்சு. அப்புறம் இன்னொரு பொசிஷன் மூவ் ஆகி கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்கடுத்து பழைய பொசிஷனுக்கே வந்துருது. அப்படித்தானே? சோ நெறைய ஸ்டேஜஸ்க்கு அது மாரி ஒரு அனிமேஷன்ஸ் மாரி கிரியேட் பண்றோம். ஓகே. சோ சோ இனிஷியலா அந்த அட் கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்னா என்னன்னா, லைக் ஃபர்ஸ்ட் ஒரு பொசிஷன்ல இருந்தது. அடுத்து இன்னொரு பொசிஷனுக்கு போய் கலர் சேஞ்ச் ஆச்சு. சோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நமக்கு நடக்கக்கூடிய சேஞ்சஸ் என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்குதோ, அதெல்லாம் நம்ம வந்து இந்த கீ ஃப்ரேம்ஸ்ல குடுப்போம்.
ஸோ ப்ளூலேருந்து ப்ரௌனா மாறுறது ஒரு சேஞ்ச். ப்ரௌன்லேருந்து அக்வாவா மாறுறது இன்னொரு சேஞ்ச். அக்வா கலர்லேருந்து பிஸ்க் கலர்ல மாறுறது இன்னொரு சேஞ்ச். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சேஞ்சஸா நடக்குதா? ஸோ இந்த மாரி சேஞ்சஸ் நடக்கிறத நம்ம வந்து கீ ஃப்ரேம்ஸ்ல குடுக்கணும். ஓகேவா? ஸோ 0% அப்டின்னா இனிஷியலா. ஸோ ஃபர்ஸ்ட் அது என்ன கலர்ல இருந்துச்சு? பேக்கிரவுண்ட் கலர் வந்து ப்ளூல இருந்துச்சு. லெஃப்ட்லேருந்து 0 பிக்சல், டாப்லேருந்து 0 பிக்சல் அப்டின்னா என்ன அர்த்தம்? லெஃப்ட்லேருந்து எந்த கேப்பும் இருக்காது. டாப்லேருந்து எந்த கேப்பும் இருக்காது. லைக் அதுக்கு இந்த கார்னர்ல லொகேட் ஆயிருக்கா? ஸோ இங்க ஏதாவது கேப் இருக்கா? டாப்லேருந்து கேப் இல்ல. லெஃப்ட்லேருந்து கேப் இல்ல. ஸோ அந்த மாரி கேப் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா, பேக்கிரவுண்ட் கலர் வந்துட்டு நம்ம வந்து ப்ரவுன் கலரா மாத்துறோம். அப்புறம் லெஃப்ட்லேருந்து 200 பிக்சல் மட்டும் மூவ் பண்றோம். டாப்லேருந்து எந்த பிக்சல் மூவ் பண்ணல. லெஃப்ட்லேருந்து மட்டும் 200 பிக்சல் மூவ் பண்றோம். இப்ப நான் இத ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு காமிச்சேன்னா, இது ப்ரவுன் கலர்ல சேஞ்ச் ஆகும் ஃபர்ஸ்ட். லெஃப்ட்லேருந்து 200 பிக்சல் மூவ் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் இனிஷியலா. அடுத்து என்ன பண்ணியிருக்கோம் அப்டின்னா, அக்வா. அக்வா கலர்ல சேஞ்ச் ஆக வச்சிருக்கோம். அப்படிதானே? நான் கீ ஃப்ரேம்ஸ மட்டும் ஏன் எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, இன்னைக்கு கீ ஃப்ரேம்ஸ் வச்சு கொஞ்சம் பார்ப்போம். அதனால தான். ஓகே. சோ அடுத்து என்னதுன்னா, அக்வா. ஓகேவா? சோ அக்வா கலர்ல நெக்ஸ்ட் சேஞ்ச் ஆகுதா? சோ அதுக்கு அடுத்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். இங்க ஏன் 0%, 25%, 50% அப்படின்னு குடுத்துருக்கோம்னா, 0% தான் ஸ்டார்ட்டிங்ல உள்ள பொசிஷன். 25% நெக்ஸ்ட் பொசிஷன். 50% அதுக்கு அடுத்த பொசிஷன். ஆக மொத்தமா நமக்கு ஓவராலா 100% இருக்கும். அத நீங்க எப்படினாலும் டிவைட் பண்ணிக்கலாம். 0லேருந்து ஆரம்பிச்சு 100க்குள்ள முடிக்கணும். இன் பிட்வீன்ல நீங்க எப்படினாலும் டிவைட் பண்ணிக்கலாம். ஆ சோ 25 ஈக்குவலா டிவைட் பண்ணனா அனிமேஷன்ஸ் வந்து கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். சோ அதனால நம்ம என்ன பண்றோம்? 4 பார்ட்ஸா அத டிவைட் பண்ணியிருக்கோம். 0, 25, 50, 75, 100 அப்படின்னு டிவைட் பண்ணியிருக்கோம். ஓகே. சோ ஈச் பெர்சன்டேஜ் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ். 0ங்கிறது ஒரு ஸ்டேஜ் சொல்லுது. 25ங்கிறது அடுத்து அதோட சேஞ்ச். 50ங்கிறது அடுத்து அக்வாவா மாறுற சேஞ்ச். அடுத்து பிஸ்க் கலர்ல மாறுற சேஞ்ச் 75. லாஸ்ட்டா 100%க்கு என்ன வந்துரும்? இனிஷியலா நம்ம பேக்கிரவுண்ட் கலர் ப்ளூன்னு குடுத்துருக்கோமா, அதே கலருக்கே வந்து அதோட பழையபடி உள்ள பொசிஷனுக்கே வந்து மூவ் ஆகிரும். சோ இது வந்து இனிஷியலா இப்படி இருக்கும். சோ அதுலேருந்து மூவ் ஆகிட்டு லாஸ்ட்டா 100%ங்கும்போது அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல என்ன பொசிஷன் இருந்துச்சோ அதே பொசிஷனுக்கே வந்துரும். ஓகேவா? இது வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். கீ ஃப்ரேம்ஸ்க்குள்ள குடுத்துட்டோம். ஓகே. இந்த கீ ஃப்ரேம்ஸ் கீ ஃப்ரேம்ஸ்ங்கிறது சின்டாக்ஸ். ஓகேவா? இத நீங்க வந்து அப்படியே யூஸ் பண்ணணும். இதெல்லாம் நேத்தே நான் சொல்லிட்டேன். ஒன்ஸ் அகைன் நேத்து வராதவங்களுக்காண்டி தான் நான் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? சோ வந்து கீ ஃப்ரேம்ஸ்ங்கிறது சின்டாக்ஸ். அந்த கீ ஃப்ரேம்ஸ்க்கு நம்ம நேம் என்ன குடுத்துருக்கோம் அப்டின்னா, கலர் அப்படின்னு குடுத்துருக்கோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிவ் கிரியேட் பண்ணி, அந்த டிவ்ல தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், விட்த், ஹைட், பேக்கிரவுண்ட் கலர் எல்லாம் குடுத்து ஒரு ஸ்கொயர் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அது வந்து ஒரு வெறும் ஸ்கொயர் மாதிரி தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்டின்னா, அனிமேஷன் நேம் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி, இந்த கீ ஃப்ரேம்ல நம்ம ஒரு அனிமேஷன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அத ஆக்சஸ் பண்றோம். கலர் அத ஆக்சஸ் பண்றோம். இங்க ஏன் நான் பொசிஷன் ரிலேட்டிவ்ன்னு குடுத்துருக்கேன்னா, ஏன்னா இந்த ஸ்கொயர நம்ம என்ன பண்றோம், லெஃப்ட்லேருந்து 200 பிக்சல் மூவ் பண்றோம். அடுத்து டாப்லேருந்து 200 பிக்சல் மூவ் பண்றோம். அதெல்லாம் என்ன பண்றோம், அந்த ஸ்கொயர் இருக்கிற பொசிஷன்லேருந்து நம்ம மூவ் பண்ணிட்டு வரோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பொசிஷன் ரிலேட்டிவ்ன்னு குடுக்கணுமா? சோ அதனால பொசிஷன் ரிலேட்டிவ் குடுத்துருக்கேன். அண்ட் தென் இந்த அனிமேஷன் டியூரேஷன் அப்டின்னா என்னன்னா, எவ்ளோ செகண்ட்ஸ்ல அந்த அனிமேஷன் நடக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதோட அனிமேஷன் நேம நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். கலர். அப்ப கலர்ன்னு ஸ்பெசிஃபை பண்ணோனே எனக்கு என்ன ஆகும்? ப்ளூ கலர்ல உள்ளது ப்ரவுன் கலர்ல மாறும். அடுத்து ப்ரவுன் வந்து அக்வா மாறி, நம்மளுக்கு இப்ப நடந்த அனிமேஷன் நடக்கும். நடக்கும். ஆனா அது எவ்ளோ நேரத்துல நடக்கு? வித்தின் 5 செகண்ட்ஸ்ல அந்த அனிமேஷன் நடந்து முடியணும். அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்றதுக்கு தான் அனிமேஷன் டியூரேஷன். எவ்ளோ நேரத்துல அந்த அனிமேஷன் நடக்கணும். இப்ப நான் இத வந்து 10 செகண்ட்ஸ்ன்னு மாத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டியூரேஷன கொஞ்சம் ஸ்லோவா மூவ் ஆகும். ஓகே. 5 செகண்ட்ஸ்னா ஸ்பீடா மூவ் ஆகும். 10 செகண்ட்ஸ்னா ஸ்லோவா மூவ் ஆகும். ஓகே. அதான் டியூரேஷன். எவ்ளோ டைம்க்குள்ள அது நடந்து முடிக்கணும் அப்படிங்கிறது. சோ அனிமேஷன் டிலே அப்படின்னா என்னன்னா, இப்ப நீங்க ரிஃப்ரெஷ் பண்ண உடனே அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு என்ன ஆகும்னா, அந்த ஸ்க்வேர் மூவ் ஆக ஆரம்பிக்கும். அதான் அந்த அனிமேஷன ஒரு 2 செகண்ட் டிலே பண்ணிட்டு மூவ் ஆக ஆரம்பிக்கிறது தான் அனிமேஷன் டிலே. அடுத்து என்னதுன்னா, அனிமேஷன் டைரக்ஷன். டைரக்ஷன்னா எந்த டைரக்ஷன்ல அது மூவ் ஆகணும். இப்ப நான் இங்க அனிமேஷன் டைரக்ஷன் என்ன குடுத்துருக்கேன்னா, நார்மல்ன்னு குடுத்துருக்கேனா, சோ வழக்கமா லெஃப்ட்ல இருந்து ரைட் மூவ் ஆகும்.
இதே நான் அத வந்து டைரக்ஷன மாத்தி, ரிவர்ஸு, அல்டர்னேட் இந்த மாதிரிலாம் குடுத்தேன்னு வச்சுக்கோங்க. ரிவர்ஸ்ன்னு குடுத்தா என்ன பண்ணும்னா, ரிவர்ஸ்ல மூவ் ஆகும். ஓகே. இங்க போயிட்டு அனிமேஷன் டைரக்ஷன போயிட்டு, ரிவர்ஸ்ன்னு குடுத்தேன் அப்டின்னா என்ன பண்ணும்? ஓகே. 2 செகண்ட்ஸ் கழிச்சு என்ன பண்ணும்? ரிவர்ஸ்ல மூவ் ஆயிட்டு வரும். ஓகே. சோ இதான் அனிமேஷன் டைரக்ஷன். அண்ட் தென் அனிமேஷன் ஃபில் மோடுன்னு ஒண்ணு இருக்கு. அனிமேஷன் ஃபில் மோட் அப்டின்னா என்னன்னா, ஆ இது கொஞ்சம் உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். சோ நான் அத அகைன் நான் கொஞ்சம் ஸ்பீடா தான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஏன்னா, இன்னைக்கு கிளாஸும் பார்க்கணுங்கிறதுனால. உங்களுக்கு இதுக்கு மேல டவுட் இருந்துச்சு அப்டின்னா, நீங்க வந்துட்டு ஒண்ணு கிளாஸ் எண்ட் பண்ணிட்டோம் அப்டின்னா கேளுங்க. இல்லனாட்டி நீங்க ரெக்கார்டிங்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸோ அனிமேஷன் ஃபில் மோட் அப்டின்னா என்னன்னா, ஆ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அனிமேஷன் ஃபில் மோட் மட்டும் உங்களுக்கு இப்போதைக்கு குழப்ப வேண்டாம்னு நெனைக்கிறேன். நேத்து பார்த்தவங்களுக்கு ஓகே. நேத்து பார்க்காதவங்களுக்கு இதுவரைக்கும் போதும். பேசிக்ஸா நீங்க இது இவ்ளோ தெரிஞ்சா போதும். அதுக்கப்புறம் அனிமேஷன் ஃபில் மோட நீங்க ரெக்கார்டிங்ஸ்ல பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இன்னைக்குள்ள உள்ள கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால நான் போறேன். ஓகே. நீங்க நீங்க வந்துட்டு என்ன பண்றீங்க அப்டின்னா, ஆ ரெக்கார்டிங்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே. நேத்து அட்டெண்ட் பண்ணாதவங்க. இதுவரைக்கும் பார்த்த வரைக்கும் அனிமேஷன் பத்தின ஒரு லைட்டா ஒரு ஐடியா இருந்ததா? ஏன்னா அனிமேஷன் பத்தி இந்த பேசிக்ஸான இன்ஃபர்மேஷன் நான் ஏன் சொன்னேன்னா, இன்னைக்கு நம்ம அனிமேஷன் பார்க்க போறோம் அப்படிங்கிறதுனால. ஓகே. இல்லன்னா உங்களுக்கு கிளாஸ் புரியாத மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. அதனால சொன்னேன். ஓகே. உங்களுக்கு பேசிக்ஸா ஐடியா வந்துச்சா? ஒரு அனிமேஷன் நேம், அனிமேஷன் டிலேனா என்னது? அனிமேஷன் டியூரேஷன்னா என்னது? அப்படின்னு சொல்லிட்டு. சாய் வர்ஷினி, ரோகிணி, சரண்யா. சரண்யா ஓகே. அவங்க ஆல்ரெடி வச்சிருப்பாங்க. ரோஹிணி, சாய் வர்ஷினி. பேசிக்ஸ் ஐடியா இருந்தா போதும். இன்னைக்கு கிளாஸ்க்கு அது போதும். ஓகே. ஸோ ஓகே. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இவ்ளோ நேரம் நம்ம பார்த்தத கீ ஃப்ரேம்ஸ தான் நேத்தே நம்ம பார்த்துட்டோம். அதனால நம்ம அந்த எக்ஸாம்பிள் பார்க்காம டைரக்ட்டா நம்ம எங்க போறோம் அப்டின்னா, பட்டன்ஸ்க்கு போறோம். ஓகேவா? இன்னைக்கு வந்து 3 கைண்ட்ஸ் ஆஃப் பட்டன்ஸ நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் என்னது அப்டின்னா, இந்த 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 வீடியோ பாருங்க. இந்த அந்த எலமெண்ட்ட வந்துட்டு அந்த பட்டன வந்துட்டு ஒரு மாரி கிளிக் பண்ற எஃபெக்ட் நமக்கு கிடைக்குதா? ஒன்ஸ் அகைன் நான் ப்ளே பண்றேன். நல்லா கவனிங்க. கிளிக் மீ ஒரு மாதிரி கிளிக் பண்ற மாரி ஒரு எஃபெக்ட் கிடைக்குதா? இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் அனிமேஷன் தான். ஓகே. அந்த பட்டன் உள்ள போயிட்டு வெளில வர்றதுக்கு வர்ற மாதிரி. அப்டின்னா என்ன அர்த்தம்? அப்டின்னா, அது இருக்கிற பொசிஷன்ல இருந்து அந்த பட்டன கொஞ்சம் கீழ இறக்குறாங்க. அப்டிதானே? கிளிக் பண்ணும்போது அந்த பட்டன் இருக்கிற பொசிஷன்ல இருந்து கொஞ்சம் கீழ வருது. நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கு டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணலாமா? அததான் இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணலாம். ஆமா, டிரான்ஸ்லேட் தான் யூஸ் பண்ணலாம். ஸ்கேல்னா வந்துட்டு சைஸ் இன்கிரீஸ் பண்ணி, டிக்ரீஸ் பண்றதுக்கு தான் ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணா அந்த எலமெண்ட்ட ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷன் மூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அததான் இங்க குடுத்துருக்காங்க. டிரான்ஸ்லேட் அனிமேஷன் வந்து இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. இந்த எஃபெக்ட் கிரியேட் பண்ற பட்டன், அடுத்து இன்னொரு ஒரு பட்டன், ஹவர் எஃபெக்ட்ல கிரியேட் பண்ற மாதிரி. லைக் இங்க வந்து அந்த பட்டன கிளிக் பண்ண உடனே ஒரு ஆரோ மார்க் மாரி வருதா? இந்த ஆரோ மார்க் வர்ற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்றோம். அடுத்து வந்துட்டு இன்னொரு இன்னொரு ஒரு பட்டன். ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் பட்டன் அண்ட் தென் பட்டன் விக்கில்ன்னு இன்னொரு ஒரு பட்டன். ஓகே. நீங்க எத்தன பட்டன் பார்க்க முடியும் அப்படின்னு தெரியல. சோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பட்டன் பார்க்கலாம். இந்த கிளிக் பண்ணோம்னா, நமக்கு வந்து ஒரு பிரஸ் பண்ற மாதிரி ஒரு எஃபெக்ட் வர்றதுக்குள்ள பட்டன் பார்க்கலாம். ஓகே. நான் ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 4 கைண்ட்ஸ் ஆஃப் பட்டன்ஸ். அதுல எத்தன பட்டன்ஸ் இன்னைக்கு பார்க்க முடியுதுன்னு பார்ப்போம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஓகே. இனிஷியலா இங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பட்டன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே.
ஸோ ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிட்டு அந்த பட்டனை வந்து இந்த மாதிரி ஸ்டைல் பண்றோம். ஸ்டைல் பண்ணிட்டு அந்த பட்டன் கிளிக் ஆகும்போது நமக்கு என்ன மாதிரி சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறத நான் இங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இனிஷியலா என்ன இருக்கு? ஒரு பட்டன் இருக்கு அப்படிதானே? ஸோ பட்டன் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ பட்டனுக்கு வந்து இங்க வந்துட்டு இதை வந்து நார்மல் கிளாஸ் நேம் என்ன வச்சுக்கிறேன்னா இந்த பட்டனுக்கு வந்துட்டு கிளிக் அப்படிங்கிற பட்டன் கிளிக் மீ அப்படின்னு வச்சுக்கலாமா? கிளிக் மீ பட்டன் வந்து நான் இங்க வச்சுக்கிறேன். இல்லைன்னா ப்ரெஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு ப்ரெஸ் எஃபெக்ட் தானே இங்க கொடுக்குது. ஸோ அதுல என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா கிளிக் மீ. ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அந்த பட்டனை ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஓகே. அது கிரீன் கலர்ல இருந்துச்சு. என்ன யூஸ் பண்ணியிருந்தாங்க? பார்டர் ரேடியஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்களா? ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த பட்டனை கொஞ்சம் ஸ்டைல் பண்ணிட்டு அண்ட் தென் நம்ம வந்து வரலாம். சாரி சார். ஸ்டைல் டேக் உள்ள தானே எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதோட கிளாஸ் நேம் ஆக்சஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? வழக்கமா குடுக்குறது தான். ஸோ இனிஷியலா அந்த பட்டன் எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி இருக்கா? அத ஃபர்ஸ்ட் ஒரு சென்டருக்கு கொண்டு வந்துக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ நான் ஜஸ்ட் இங்க வந்து உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி இங்க அந்த பட்டன கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? அதுக்கு மார்ஜின் லெஃப்ட்லேருந்து 200 பிக்சலும், மார்ஜின் டாப்லேருந்து 200 பிக்சலும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ நான் அதுக்கு வந்து பேக்கிரவுண்ட் கலர் நான் என்ன வைக்கணும்? கிரீன் கலர் வைக்கணும். அப்படிதானே? அந்த பட்டனுக்கு பேக்கிரவுண்ட் கலர் வந்துட்டு கிரீன் கலர் வச்சுக்கிறேன். அண்ட் தென் அந்த டெக்ஸ்ட் கலர் வந்துட்டு நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா, ஆ டெக்ஸ்ட் கலர் வந்துட்டு ஒயிட்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ வழக்கமா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? கர்சர் பாயிண்டர் குடுப்போமா? அந்த பட்டன் கிட்ட போனோம்னா, நமக்கு வந்து என்னது ஒரு ஹேண்ட் சிம்பிள் வரணும். அப்படிதானே? இங்க வருதுல்ல நம்ம இங்க நான் வச்சோன ஒரு ஹேண்ட் சிம்பிள் வருதுல்ல. பாயிண்டர கிட்ட நான் வைக்கும்போது, மவுஸ் வைக்கும்போது ஒரு ஹேண்ட் சிம்பிள் வருதுல்ல. ஸோ அந்த மாரி சிம்பிள் வர்றதுக்கு. அண்ட் தென் பார்டர் கூட இருக்கட்டும். ஸோ பேடிங் குடுத்துக்கலாம். பேடிங் வந்துட்டு ஒரு 20 பிக்சல் பேடிங் குடுத்துக்கவா? நான் எவ்வளோ எவ்வளோ எப்படி இருக்குன்னு பாத்துக்கிறேன். ஓகே. ஸோ அடுத்து என்னது அப்படின்னா, அந்த எலமெண்டோட பார்டர் ரேடியஸ் வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு 10 பிக்சல் குடுத்தா எப்படி இருக்கும்? ஓகே தானே? பா அ அந்த பட்டனோட விட்த்தையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. விட்த்த வந்துட்டு ஒரு ஐயய்யோ! ஓகே. ஸோ இந்த இந்த அளவுக்கு இருந்தா போதும்னு நெனைக்கிறேன். ஓகே. ஸோ இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அதோட ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணுமா? ஃபாண்ட் சைஸ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, 20 பிக்சல் இல்ல 20 இல்ல 15 பிக்சல் குடுத்துக்கிறேன். ஸோ அந்த கிளிக் மீ பட்டன் ஓகே. இந்த இந்த இது இருந்தா போதும். இப்ப நான் என்ன பண்ணணும் அதுக்கு? ஷேடோ குடுத்தாங்களா? ஸோ நான் இப்ப என்ன குடுக்குறேன் அப்டின்னா, பாக்ஸ் ஷேடோ குடுக்க போறேன். ஓகே. நம்ம ஆல்ரெடி ஷேடோஸ் படிக்கும்போது பாக்ஸ் ஷேடோலாம் படிச்சிருப்போம் அப்டிதானே? ஸோ அந்த பாக்ஸ் ஷேடோ தான் இங்க நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே. மேம் ஆ. கர்சர் பாயிண்டர்னா என்னது? கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்களேன். கர்சர் பாயிண்டர்னா என்னன்னா, இப்ப நான் இங்க இங்க இப்போதைக்கு என்னோட ஆரோவ கவனிங்க. அது எப்படி இருக்குன்னா, ஒரு ஆரோ மார்க் சிம்பிள் இருக்கு. அப்படிதானே? நான் அந்த பட்டன் கிட்ட போம்போது எனக்கு ஒரு ஹேண்ட் சிம்பிள் மாதிரி கிரியேட் ஆகுதா? ஸோ இதுக்கு பேரு தான் கர்சர் பாயிண்டர். ஒரு கர்சர் சிம்பிள் வந்து கர்சர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் சிம்பிள் மாதிரி மாறும். பட்டன் கிட்ட போகும்போது மட்டும் அது மாறும். ஸோ அதுக்கு பேரு தான் கர்சர் பாயிண்டர். ஓகே. ஓகே மேம். ஸோ அடுத்து பாக்ஸ் ஷேடோ குடுக்கணும். ஓகே.
பாக்ஸ் ஷேடோனா நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ஹாரிசாண்டல், வெர்டிகல்லாம் நெறைய படிச்சிருக்கோம்ல. சோ நான் இப்ப என்ன பண்றேன்னா, 0 பிக்சல் அண்ட் தென் எனக்கு வந்துட்டு கீழ மட்டுமே ஷேடோ இருந்தா போதும். பாக்ஸுக்கு கீழ மட்டும் ஷேடோ இருந்தா போதும். சோ நான் அதுக்கு கீழ மட்டும் ஷேடோ குடுக்குறேன். ஓகே. சோ இப்போ என்ன ஷேடோ கிரியேட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. இப்போ ஒரு ஷேடோ மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. இப்ப நான் எனக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஷேடோல கொஞ்சம் அந்த கிரேவ வந்துட்டு கொஞ்சம் லைட் ஆக்கிக்கலாம். ஓகே. ஓகேவா? ஆ. ஓகே. இப்ப நான் கிளிக் பண்ணோனே எனக்கு இப்ப என்ன பண்ணணும், இப்ப நார்மலா தான் இருக்கு. கிளிக் பண்ணோனே எனக்கு என்ன பண்ணணும்னா, அந்த பாக்ஸ் வந்துட்டு அந்த பட்டன் வந்து கொஞ்சம் கீழ இறங்குற கிளிக் ஒரு பிரஸ் எஃபெக்ட் எனக்கு கிடைக்கணும். சோ, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த பட்டன வந்துட்டு ஹவர் எஃபெக்ட் குடுப்போம்ல. ஹவர் எஃபெக்ட்னா என்னது? அந்த பட்டனுக்கு மேல நம்ம மவுஸ் போகும்போது, அந்த பட்டன் எப்படி கலர் சேஞ்ச் பண்ணணும்? இல்ல வேற எதுனாலும் பண்ணிக்கலாம். சோ, நம்ம இப்போதைக்கு அந்த பட்டனோட கலர மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிடுவோம். அதோட பேக்கிரவுண்ட் கலர் நம்ம என்ன குடுத்துக்கலாம் அப்டின்னா, அ அது கிட்ட போகும்போது என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, கிரீன் தான். பட் வந்துட்டு ஒரு மாதிரி இந்த கிரீனா மாத்திக்கலாம். ஓகே. சோ, இப்போ பட்டன் கிட்ட சாரி. கிரியேட் ஆக மாட்டேங்குது. சாரி டாட் பட்டன் குடுத்துருக்கேன். டாட் பிளஸ் கிளாஸ் நேம் தப்பா குடுத்துட்டேன். ஓகே. சோ இந்த மாதிரி இருக்கணும். அடுத்து அதுக்கப்புறம் என்னது? அந்த பட்டன இப்டி நான் கிளிக் பண்ணா எனக்கு என்ன பண்ணணும்? அந்த பாக்ஸ் மாதிரி அந்த பட்டன் வந்து கொஞ்சம் கீழ இறங்கணும். ஓகே. சோ அத நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதாவது கிளிக் பண்ணா ஒரு வேலை நடக்கணும் அப்டின்னா நம்ம என்ன பண்ணணும்? லிங்க கிளிக் பண்ணா எனக்கு ஒரு வொர்க் நடக்கணும் அப்டின்னா என்ன குடுப்போம்? ஆக்டிவ்ன்னு குடுப்போமா? கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லிங்க் வந்து என்ன கலர்ல சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம ஆக்டிவ்னு யூஸ் பண்ணி குடுப்போமா? அதே டெக்னிக் தான் இங்கேயும் யூஸ் பண்றோம். ஓகேவா? கிளிக் பண்றோம் அப்படின்னா, அந்த பட்டன ஆக்டிவ் பண்றோம். ஸோ, ஆக்டிவ் பண்ணும்போது எனக்கு என்ன மாறணும் அப்படின்னா, அதோட பேக்கிரவுண்ட் கலர் வந்துட்டு ம் பேக்கிரவுண்ட் கலர் வந்துட்டு என்னவா மாத்திக்கலாம்? இந்த கலருக்கு மாத்திக்கலாமா? கிளிக் பண்ணும்போது அதோட பேக்கிரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகணும். அப்புறம் என்ன வருதுன்னா, பாக்ஸ் ஷேடோ வந்துட்டு அ எனக்கு வந்துட்டு 0, 5 பிக்சல். பாக்ஸ் ஷேடோவ நான் ஏன் ரெட்யூஸ் பண்றேன்? ஏன்னா, அந்த எலமெண்ட் வந்துட்டு என்ன ஆகப்போது? கீழ கிளிக் ஆகும்போது, அதே அளவுக்கு ஷேடோ இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஷேடோ கீழ வந்துட்டு கம்மியாகணும். ஓகே. 9 பிக்சல் ஷேடோலேருந்து என்ன பண்றேன்னா, 5 பிக்சல் ஷேடோவா அத ரெட்யூஸ் பண்றேன். ஏன்னா, அந்த எலமெண்ட் கீழ இறக்கும்போது, நமக்கு வந்து ஷேடோவும் வந்துட்டு என்ன ஆகணும்? கம்மியாகணும். அப்பதான் அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஓகே. நான் இப்ப என்ன பண்றேன்? அந்த எலமென்ட்ட மூவ் பண்ண போறேன். எங்க மூவ் பண்ண போறேன்? கீழ மூவ் பண்ண போறேன். அப்டின்னா வித் ரெஸ்பெக்ட் டூ ஒய் ஆக்சிஸ் வச்சு நான் மூவ் பண்ண போறேன். ஏன்னா, எக்ஸ் ஆக்சிஸ்னா என்னன்னு பார்த்தோம்? இது எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே. ஹாரிசான்டல் லைன் எக்ஸ் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ்னா டாப் டூ பாட்டம். சோ இங்க இருக்கிற இந்த பட்டன இங்க கொஞ்சம் கீழ கொண்டு வரப்போறோம். இப்போ இந்த ஷேடோ 9 பிக்சல் இருக்கு. நம்ம கீழ இறங்கும்போது என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த ஷேடோல கொஞ்சத்த அந்த பட்டன் ஆக்குபை பண்ற மாதிரி நமக்கு எஃபெக்ட் வேணும். அப்போ கொஞ்சம் ஷேடோ தான் நமக்கு தெரியணும். அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்டின்னா, இங்க 5 பிக்சல்னு குடுத்துருக்கேன். ஓகே. ஸோ டிரான்ஸ்லேட் ஒய் ஆக்சிஸ் வந்துட்டு டிரான்ஸ்லேட் ஒய் ஆக்சிஸ் எத்தன பிக்சல் குடுத்துக்கலாம் அப்டின்னா, ஒரு 4 பிக்சல் இறங்குற மாதிரி குடுத்துக்கலாம். ஓகே. ஓகே. இப்ப நான் போயிட்டு கிளிக் பண்றேன். வந்துருச்சா? அந்த பிரஸ் பண்ற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிரியேட் ஆயிடுச்சா? ஓகே. சோ இந்த மாதிரி ஒரு பிரஸ் எஃபெக்ட் கிரியேட் பண்றது. இது ஒரு கைண்ட் ஆஃப் அனிமேஷன் தான். ஒரு மூவ்மெண்ட் மாதிரி இருக்கா? அந்த பட்டன் ஏதோ மூவ் ஆகுற மாதிரி இருக்கா? சோ இது வந்துட்டு ஒரு அனிமேஷன். ஓகே. சோ இனிஷியலா இப்படி இருக்கும். ஹவர் ஆனோனே இப்படி இருக்கும். கிளிக் பண்ணோனே அதோட கலர் சேஞ்ச் ஆகி அந்த இது இறங்கும். ஓகே. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் பட்டன் பார்த்தாச்சு. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இல்லன்னா நம்ம அடுத்த பட்டன் போலாம். ஓகே. அடுத்து இந்த பட்டன். இந்த பட்டன ஃபர்ஸ்ட் கிளியரா பார்த்துக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து நம்ம போலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது அப்டின்னா, பட்டன வந்துட்டு ஹவர் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது? ஒரு ஆரோ மார்க் சிம்பிள் மாதிரி கிரியேட் ஆகுது.
ஓகே. நான் இப்போ ஓப்பன் பண்றேன். பட்டன கிளிக் பண்ணா எனக்கு என்ன ஆகுது அப்டின்னா, ஒரு ஆரோ மார்க் சிம்பிள் மாதிரி கிரியேட் ஆகுது. ஓகே. ஓகே. இனிஷியலா இப்டி இருக்கு பட்டன். அத ஹவர் பண்ணும்போது ஒரு ஆரோ மார்க் வருது. கிளிக் பண்ணும்போது என்ன வருதுன்னா, பார்டர் வந்துருது. திருப்பி எடுத்தோனே பழைய பொசிஷனுக்கே வந்துருது. சோ எனக்கு என்ன பண்ணணும், ஹவர் பண்ணும்போது பக்கத்துல ஒரு ஆரோ மார்க் கிரியேட் ஆகணும். கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு பார்டர் கிரியேட் ஆகணும். ஓகே. சோ அத இந்த பட்டன வச்சே பண்ணலாம். ஓகேவா? ஓகே. பட்டன் ஸ்டைல் அப்படியே இருக்கட்டும். இப்ப நான் என்ன பண்றேன் அப்டின்னா, எக்ஸ்ட்ராவா இந்த ஹவர மட்டும் ஓகே. சோ இந்த மாதிரி அந்த எலமெண்ட் பட்டன்ல எந்த சேஞ்சஸும் வேண்டாம். பட்டன் அப்படியே இருக்கட்டும். ஓகே. ஆ இங்க வேணா கிளிக் மீக்கு பதிலா ஹவர்ன்னு வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. ஹவர்ன்னு வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இத ஹவர மட்டும் நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஒரு ஸ்பான் டேக்குள்ள குடுத்துக்கிறேன். ஏன் அப்டின்னா, நான் இத மட்டும் தனியா ஸ்டைல் பண்ற மாதிரி இருக்கும். ஏன் ஓகே. சோ இத மட்டும் நான் தனியா ஸ்டைல் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதனால நான் இத இப்டி குடுத்துக்கிறேன். ஓகே. சோ ம். இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த ஸ்பான் டேக் இருக்குல்ல? ஓகே. இந்த பட்டன்ல உள்ள அதாவது பிரஸ்ல உள்ள ஸ்பான் டேக். ஓகே. அத ஆக்சஸ் பண்றேன். அதுக்குள்ள என்ன இருக்கு? ஹவர்ன்னு ஒரு சின்ன ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. ஓகேவா? சோ, எனக்கு கர்சர் பாயிண்டர் வந்துட்டு, அத கிளிக் பண்ணும்போது வரணும். ஓகே. நமக்கு அத கூட அப்புறம் பாத்துக்கலாம். சோ, இப்ப நான் என்ன பண்றோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு என்ன கிரியேட் ஆகுது அப்டின்னா, இந்த இடத்துல ஹவர்ல ஹவருக்கு அப்புறம் எனக்கு என்ன கிரியேட் ஆகும்னா, ஒரு குட்டி 2 ஆரோ மார்க் மாதிரி கிரியேட் ஆகுதா? சோ, எனக்கு அந்த ஆரோ மார்க் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி, நான் என்ன பண்றேன்னா, ஸ்பான் ஆஃப்டர் அப்படின்னு ஒரு ஒரு ஆஃப்டர் நம்ம ஆக்டிவ் அதெல்லாம் பார்த்தோம்ல. அதே மாதிரி ஆஃப்டர் அப்படின்னு ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. சோ, ஆஃப்டர் ப்ராப்பர்ட்டி எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, வந்துட்டு ஒரே ஒரு கோலன் தான் வரும். ஓகே. ஆஃப்டர் ப்ராப்பர்ட்டி என்ன வரும் அப்டின்னா, அதாவது நீங்க வந்து ஸ்பான் டேக்குள்ள ஒரு எலிமெண்ட் வச்சிருக்கீங்க. ஹவர்ன்னு ஒரு டெக்ஸ்ட் வச்சிருக்கீங்க. அந்த டெக்ஸ்ட்க்கு ஆஃப்டர் டெக்ஸ்ட்க்கு அப்புறம் தான் எனக்கு என்ன இருக்கு? அந்த ஆரோ இருக்கு. ஸோ, அந்த டெக்ஸ்ட்க்கு அப்புறம் எனக்கு ஏதோ ஒரு ம் கன்டென்ட் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்டின்னா, நான் வந்துட்டு ஸ்பான் ஆஃப்டர் அப்டின்னு குடுப்பேன். ஓகே. ஸோ, இப்ப நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இந்த இதுல வந்துட்டு கன்டென்ட் அப்படின்னு ஒரு இது குடுத்துக்கிறேன். ஓகே. கன்டென்ட் அப்படின்னா என்னதுன்னா, நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, 2 ஆரோ மார்க் மாதிரி இருந்ததுல்ல. சோ அந்த ஆரோ மார்க்ங்கிறது தான் கன்டென்ட். ஓகேவா? சோ அந்த ஆரோ மார்க் கன்டென்ட்ட நீங்க வந்துட்டு ம் அந்த ஆரோ மார்க் கன்டென்ட்க்கு நேம் என்னது அப்படின்னா, இது வந்து நீங்க Googleல சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு சிம்பிளுக்கும் ஒவ்வொரு நேம்ஸ் இருக்கு. இந்த மாரி ஹெக்ஸாடெசிமல் நேம்ஸ் இருக்கு. சோ இந்த நேம்ஸ் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மட்ல குடுத்துருப்பாங்க. அந்த ஆரோ மார்க்குக்கு வந்துட்டு ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மட் நேம் வந்துட்டு இது. சோ கன்டென்ட் இந்த இது அடிச்சோம்னா, நமக்கு வந்து அந்த ஆரோ மார்க் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா?
ஓகே. சோ இதோட பொசிஷனை நம்ம என்னன்னு குடுத்துக்கலாம் அப்படின்னா, பொசிஷன் கூட தேவையில்ல இப்போதைக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகுதா அப்படின்னு நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே. டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. ஓகேவா? சோ இந்த ஆரோ மார்க் உங்களுக்கு வரணும்னா, நீங்க வந்து என்ன குடுக்கணும் அப்டின்னா, கன்டென்ட் இந்த மாதிரி குடுத்துக்கணும். ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட். இது வந்துட்டு உங்களுக்கு Googleல வந்துட்டு நீங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? டிஃபரெண்ட் சிம்பிள்ஸ்க்கு வந்து டிஃபரெண்ட் ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட் இருக்கு. ஓகே. இந்த சிம்பிளுக்கு இதான் வந்து வேல்யூ. ம். ஓகே. சோ நான் இப்ப என்ன பண்றேன் அப்டின்னா, அந்த எலமெண்ட்ட வந்துட்டு மூவ் பண்றேன். எதுக்குள்ள மூவ் பண்றேன்? அந்த பட்டனுக்குள்ள மூவ் பண்ண போறேன். லைக் என்ன சொல்றது? இந்த ஹவர்ல இருந்து இந்த எலமெண்ட்ல இருந்து அது பட்டன் எவ்ளோ தள்ளி இருக்கு? அப்டின்னா, கொஞ்சம் தள்ளி இந்த பொசிஷன்ல தான் இருக்குது. அப்படிதானே? சோ, அத நான் கொண்டு வரணும் அப்டின்னா என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் அந்த எலமெண்ட்ட ரைட் சைடுக்கு கொஞ்சம் மூவ் பண்ணணும். ஓகேவா? ரைட் சைடுக்கு மூவ் பண்ணும். அப்படிதானே? சோ, ஒரு பாக்ஸுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ஒரு பாக்ஸுக்குள்ள ஒரு எலமெண்ட்ட நம்ம மூவ் பண்ணணும்னா, நம்ம என்ன பண்ணணும்? ஆ ஒரு குறிப்பிட்ட ஒரு பாக்ஸுக்குள்ள நம்ம ஒரு எலமெண்ட்ட மூவ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? பேடிங் குடுக்கலாம். பேடிங் குடுக்கலாம். கொஸ்டின்ஸ் படிச்சிருப்போம்ல. வாட் ஹேப்பன்? கன்டென்ட் டிஸ்ப்ளே ஆயிட்டு இருந்துச்சுல. பொசிஷன்ஸ் பாக்ஸை நம்ம வந்து ரிலேட்டிவா வச்சுட்டு டெக்ஸ்ட்டை அப்சல்யூட்ல வைக்கலாம். ஓகே. சோ குட். அந்த மாதிரி பொசிஷன்ஸ் யூஸ் பண்றோம். ஓகே. சோ நமக்கு இப்ப எங்க வந்து அந்த எலிமெண்ட் இருக்கு, அந்த ஆரோ மார்க் வந்து எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா, ஸ்பானுக்கு அடுத்து தான் நம்ம குடுத்துருக்கோம். தட் மீன்ஸ் அந்த ஸ்பான் டேக் குள்ள தான் அந்த ஆரோ மார்க் இருக்குன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, அதோட பேரண்ட் இப்போதைக்கு யாரு? அந்த ஸ்பான் டேக் தான் அதோட பேரண்ட். சோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அதோட பொசிஷன ரிலேட்டிவ்னு குடுத்துட்டு, இங்க வந்துட்டு அந்த கன்டென்ட் இருக்குல்ல, அந்த ஆரோ மார்க் கன்டென்ட். அதோட பொசிஷன நம்ம வந்து என்ன குடுத்துக்கலாம்? அப்சல்யூட் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, டாப், லெஃப்ட்ன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸுக்குள்ள நம்ம இன் பிட்வீன்க்குள்ள அந்த பாக்ஸ்க்குள்ள நம்ம மூவ் பண்ணிக்கலாம். நம்ம ஏன் இங்க பட்டன வந்து நம்ம வந்துட்டு பேரண்டாவ கன்சிடர் பண்ணி அதுக்கு பொசிஷன் அப்சல்யூட் ரிலேட்டிவ்னு குடுக்காம, ஸ்பான் டேக்குக்கு ஏன் ரிலேட்டிவ்னு குடுத்தோம்னா, இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஸ்பான் ஆஃப்டர் அப்படின்னு நம்ம குடுத்துருக்கோம். அதாவது ஸ்பான் டேக்குள்ள தான் அந்த ஆரோ மார்க்கே இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ இப்போதைக்கு இத பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஸ்பான் டேக் தான் பேரண்ட். சோ அதனால தான் இப்படி குடுத்துருக்கோம். ஓகே. சோ ஒபேசிட்டி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒபேசிட்டி கன்ஃப்யூஸ் பண்ண வேண்டாம் இப்போதைக்கு. சோ இப்போதைக்கு டாப்ல இருந்து அது வந்துட்டு அ ரைட் சைடு மட்டும் கொஞ்சம் மூவ் பண்ணும். அப்படிதானே? சோ ரைட் சைட்ல இருந்து -20 பிக்சல். -20 பிக்சல்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எலிமெண்ட் இருக்கிறது இந்த பொசிஷன்ல. ஓகேவா? சோ இதோட ரைட் சைடு கார்னர் இது. ஓகே. சோ இதுலேருந்து -20 பிக்சல் அத மூவ் பண்ணியிருக்கோம். ஓகே. சோ மூவ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகியிருக்கு? கொஞ்சம் இங்க மூவ் ஆகியிருக்கு அந்த எலிமெண்ட். நான் +20 பிக்சல் மூவ் பண்ணி பார்த்தேன். அது தப்பா இருந்துச்சு. அதனால தான் நான் -20 பிக்சல் மூவ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஓகே. சோ இப்போதைக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, இந்த எலமெண்ட்ட வந்துட்டு இப்போதைக்கு ஹைட் பண்ணிக்கலாம். ஏன்னா, அந்த எலமெண்ட் எப்ப டிஸ்ப்ளே ஆச்சு? நமக்கு வந்து ஒன்லி நம்ம ஹவர் பண்ணும்போது தான் அந்த கன்டென்ட் வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆச்சு. சோ, அதனால என்ன பண்ணிக்கிறேன் அப்டின்னா, இப்போதைக்கு இந்த எலமெண்ட்ட ஒப்பேசிட்டி 0 அப்டின்னு குடுத்துக்கிறேன். ஒப்பேசிட்டி 0 குடுத்தா என்ன ஆகும்? கம்ப்ளீட்டா அந்த எலமெண்ட் டிரான்ஸ்பரன்ட் ஆயிரும். ஹைட் ஆகிரும். ஒப்பேசிட்டி படிக்கும்போதே படிச்சிருப்போமா? ஒபேசிட்டி 2ன்னு குடுத்தா கொஞ்சம் 0.2ன்னு குடுத்தா கொஞ்சம் டிஸ்ப்ளே ஆகும். 0.3ன்னு குடுத்தா அத விட கொஞ்சம் நல்லாவே டிஸ்ப்ளே ஆகும். 1ன்னு குடுத்தா கிளியரா டிஸ்ப்ளே ஆகும். 0ன்னு குடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? கம்ப்ளீட்டா அந்த எலிமெண்ட் ஹைட் ஆயிரும். சோ அததான் இங்க வந்து நம்ம வந்து ஹைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே. சோ இப்போதைக்கு இனிஷியலா அந்த எலிமெண்ட்ட ஹைட் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் தென்
நம்ம எப்ப அது வந்து டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னா, ஹவர் ஆகும்போது அந்த எலமெண்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகணும். ஓகே. ஹவர் ஆகும்போது நமக்கு வந்து 2 எஃபெக்ட் நடக்கணும். ஓகே. அந்த ஸ்பான் டேக் கிட்ட நான் வந்துட்டு வைக்கும்போது, அதாவது இப்போ நீங்க அந்த நம்ம வீடியோ பார்த்து தான் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. இப்ப நான் இந்த இடத்துல இந்த வீடியோ திருப்பி ப்ளே பண்ணுவோம். ஓகே. நெட்வொர்க் வேற வரமாட்டுக்கு. அதாவது ஹவர் ஆகும்போது எனக்கு 2 எஃபெக்ட் நடக்கணும். ஒண்ணு நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். ஓகேவா? படம் இல்லையே பேக்ல. ஓகே. ஹவர் ஆகும்போது அந்த ஹவர் அப்படிங்கிற அந்த எலமெண்ட் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் மூவ் ஆகுது. அதாவது ரைட் சைட்ல இருந்து கொஞ்சம் மூவ் ஆகுது. அப்படிதானே? ஹவர் ஆகும்போது அந்த எலமெண்ட் ரைட் சைட்ல இருந்து கொஞ்சம் மூவ் ஆகுது. சோ அப்படி மூவ் ஆகுது. அதே டைம்ல நமக்கு வந்துட்டு என்ன ஆகுது? அந்த ஆரோ மார்க்கும் டிஸ்ப்ளே ஆகுது. 2 விஷயங்கள் நடக்குது. ஹவர் ஆகும்போது ஹவரும் மூவ் ஆகுது. ஆரோ மார்க்கும் டிஸ்ப்ளே ஆகுது. ரைட் சைடு அதாவது இந்த இருக்கிற எலமெண்ட் ரைட் சைட்ல இருந்து கொஞ்சம் மூவ் ஆகுது. சோ இப்போ நம்ம பேடிங் யூஸ் பண்ணலாம். ஓகே. இப்ப நம்ம என்ன குடுக்கலாம் அப்படின்னா, அந்த ஸ்பான் டேக்கையே நான் மூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால, நான் இப்போ வந்து இங்க வந்துட்டு பேடிங் குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, டாட் அந்த ஸ்பான் டேக்ல இந்த பட்டன்ல உள்ள ஹவர் பண்ணும்போது, அதாவது ஸ்பான் டேக்ல என்ன சேஞ்ச் நடக்கணும்? ஓகே. டாட் அந்த பிரஸ் அந்த பட்டன்ல வந்து ஹவர் பண்ணும்போது எனக்கு என்னென்ன சேஞ்ச்லாம் நடக்கணும்? 2 சேஞ்ச் நடக்கணும். ஒண்ணு அந்த எலமெண்ட் வந்துட்டு எனக்கு என்ன ஆகணும்? ஹவர் வந்துட்டு கொஞ்சம் மூவ் ஆகுது. எத நோக்கி? ரைட் சைட்ல இருந்து கொஞ்சம் லெஃப்ட் சைட நோக்கி மூவ் ஆகுது. அந்த எஃபெக்ட் எனக்கு நடக்குது. அதாவது இந்த ஸ்பான் டேக்ல உள்ள ஹவர். ஓகே. சரி. ஆமா. ஸ்பான் டேக்ல உள்ள ஹவர் அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு ரைட் சைட்ல இருந்து மூவ் ஆகுது. சோ அத நான் என்ன குடுக்குறேன்னா, பேடிங் யூஸ் பண்ணி பேடிங் ரைட் அப்படின்னு குடுத்து ரைட் சைட்ல இருந்து அதாவது அந்த எலமெண்ட் இருக்கக்கூடிய இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸோட ரைட் சைட்ல இருந்து ஒரு 20 பிக்சல் ஆர் ஒரு 25 பிக்சல் அது என்ன ஆகுது அப்படின்னா மூவ் ஆகி போகுது. எங்க போகுது? இந்த சைடு கொஞ்சம் மூவ் ஆகி வருது. ஹவர் ஆகும்போது என்ன பண்ணுது? ஒரு 25 பிக்சல் நமக்கு வந்து மூவ் ஆகுது. ஓகே. இப்ப நான் இங்க ஹவர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுதா? ஹவர் ஆகும்போது என்ன ஆகுது? அந்த ஹவர் அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட் 25 பிக்சல் மூவ் ஆகுது. எதுக்காண்டி நம்ம இப்ப இது 25 பிக்சல் மூவ் பண்றோம்? ஏன்னா நம்ம வந்து இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த கண்டென்ட்ட டிஸ்ப்ளே பண்ணுவோம். அது டிஸ்ப்ளே பண்ணும்போது இது 25 பிக்சல் இந்த சைடு மூவ் ஆகுறத பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல அனிமேஷன் எஃபெக்ட் கிடைக்கும். ஓகே. ஓகே. சாரி. கண்டினியூ. ஓகே. இந்த எலமெண்ட் வந்து இப்போதைக்கு ஹவர் பண்ணா, அந்த ஹவர் மட்டும் மூவ் ஆகுற மாதிரி நமக்கு டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். இன்னும் நமக்கு என்ன டிஸ்ப்ளே ஆகணும் அப்டின்னா, இப்போ வந்துட்டு இன்னொரு எலமெண்ட் அந்த ஆஃப்டர் இருக்குல்ல, ஸ்பான் ஆஃப்டர். அது நமக்கு வந்துட்டு இப்போதைக்கு நம்ம ஒபேசிட்டி 0ல வச்சிருக்கோம். அது எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும். ஓகே. அது வந்து எத ஹவர் பண்ணும்போது அது டிஸ்ப்ளே ஆகணும் அப்டின்னா, அந்த ஸ்பான் ஆஃப்டர ஹவர் பண்ணும்போது. ஓகே. ஸோ அந்த டாட் அந்த பட்டன பிரஸ் பண்ணும்போது, அதாவது ஹவர் பண்ணும்போது, அந்த ஸ்பான் ஆஃப்டர்ல உள்ள அந்த எலமெண்ட் இனிஷியலா நம்ம ஹைட் பண்ணி வச்சிருக்கிற அந்த எலமெண்ட் நமக்கு வந்துட்டு என்ன ஆகணும்? அதோட ஒபேசிட்டி வந்துட்டு இப்போதைக்கு 0ன்னு குடுத்துருக்கோமா? இப்போ வந்துட்டு நம்ம வந்து அத என்ன பண்ணிக்கலாம்? 1ன்னு குடுத்துக்கலாம். ஓகே. சோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? சோ இப்போ அது டிஸ்ப்ளே ஆகுது. ஓகே. பட் எப்படி டிஸ்ப்ளே ஆகுது அப்டின்னா, ரொம்ப தள்ளி டிஸ்ப்ளே ஆகுது. அப்படிதானே? சோ நான் இப்ப என்ன பண்ணிக்கிறேன் அப்டின்னா,
அந்த ஏன் அது வந்து தள்ளி டிஸ்ப்ளே ஆகுது அப்படின்னா, இனிஷியலா நம்ம இங்க என்ன வச்சிருக்கோம்? ரைட் சைட்ல இருந்து -20 பிக்சல் அப்படின்னு வச்சிருக்கோமா? ஸோ -20 பிக்சல் அப்படிங்கிறதுனால, இந்த எலமெண்டோட ரைட் சைடு இருக்குல்ல, ரைட் சைட்ல இருந்து 20 பிக்சல் -20 பிக்சல்ங்கும்போது என்ன ஆகும்? லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். இந்த ஹவர் எலமெண்ட்ல இருந்து லெஃப்ட் சைட்ல இருந்து மூவ் ஆகும். ஓகேவா? சோ அதான் ரைட் -20 பிக்சல்னா லெஃப்ட் சைடுக்கு மூவ் ஆகும். சோ லெஃப்ட் சைட்ல இருந்து மூவ் ஆகும். ஓகேவா? அதான் அதோட டெஃபினிஷன். சோ வந்து நம்ம அதுலேருந்து -20 பிக்சல் மூவ் ஆகியிருக்கிறதுனால, நமக்கு வந்து இது வந்து ரொம்ப தள்ளி இருக்கு. சோ எனக்கு வந்து பக்கத்துல வரணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, பழையபடி இனிஷியலா நான் என்னன்னு வச்சிருக்கேன்? பேடிங் 0 பிக்சலும், ரைட் சைட்லேருந்து -20 பிக்சலும் மூவ் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா, ஒப்பேசிட்டி 1ன்னு குடுத்தா அந்த எலமெண்ட் டிஸ்ப்ளே ஆகும். அதே மாரி அந்த எலமெண்ட் என்ன ஆகும்? 0 பிக்சல் ரைட்ல இருந்து 0 மேம் பிக்சல்னு குடுத்துடுறேன். அ எனி டவுட்? மேம் ஸ்பேன் ஆஃப்டர்னு ஏன் போட்டிருக்கீங்க? ஸ்பேன் ஆஃப்டர் இங்க குடுத்துருக்கோம்லம்மா. ஆ இங்க நம்ம ஸ்பேன் ஆஃப்டருக்கு நம்ம வந்து அந்த கன்டென்ட்ட நம்ம எதுல குடுத்துருக்கோம்? பிரஸ் ஸ்பேன் ஆஃப்டர்ல தானே குடுத்துருக்கோம். ஆஃப்டர்னா என்னன்னு கேட்கிறீங்களா? எஸ் மேம். ஆ இங்க சொல்லும்போதே நான் சொன்னேன். லைக் ஆஃப்டர் அப்டின்னா என்னன்னா, ஆக்டிவ் படிச்சிருப்போம், ஹவர் படிச்சிருப்போம். அதே மாதிரி இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி எதுக்கு யூஸ் ஆகும் அப்டின்னா, எனக்கு இங்க அந்த ஆரோ மார்க் எதுக்கு அடுத்து டிஸ்ப்ளே ஆகுது? அந்த ஹவருக்கு அடுத்து தானே எனக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ஆஃப்டர். அந்த ஹவருக்கு ஆஃப்டர் எனக்கு டிஸ்ப்ளே ஆகுதா? ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு கன்டென்ட் டிஸ்ப்ளே ஆகணும் அப்டின்னா, நான் ஸ்பான் கோலன் ஆஃப்டர் அப்டின்னு குடுத்து நான் வந்து அதுக்குள்ள வந்து நம்ம குடுத்துக்கலாம். எந்த கன்டென்ட் வேணுமோ கன்டென்ட்னா அந்த ஆரோ மார்க். ஓகே. சோ அந்த ஆரோ மார்க்கோட ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட் தான் நான் இங்க குடுத்துருக்கேன். ஓகே. சோ அதுதான் ஸ்பான் ஆஃப்டர். ஸ்பான்க்கு அடுத்து ஓகே. அந்த ஹவர் டெக்ஸ்ட்க்கு அடுத்து. ஓகே. சோ அந்த எலமெண்ட்ட தான் நம்ம இங்க திருப்பி ஆக்சஸ் பண்றோம். ஹவர் பண்ணும்போது அந்த ஸ்பான் ஆஃப்டருக்குள்ள என்ன சேஞ்ச் நடக்கணும்? இனிஷியலா அந்த ஸ்பான் ஆஃப்டர் எப்படி இருக்குன்னா, ரைட் சைட்ல இருந்து -20 பிக்சல் அந்த கன்டென்ட்ட மூவ் பண்ணியிருக்கோம். அதே மாரி அதோட ஒப்பேசிட்டிய 0ன்னு குடுத்து வச்சிருக்கோம். இப்ப நாம என்ன பண்றோம்னா, பழையபடி அதோட ஒப்பேசிட்டிய 1ன்னு குடுத்துட்டோம். அப்பதான் என்ன ஆகும்? அந்த எலமெண்ட் டிஸ்ப்ளே ஆகும் நமக்கு. ஹைட் பண்ணி வச்சிருக்கோம். ஒப்பேசிட்டி 0ன்னா ஹைட் ஆகியிருக்கும். ஒப்பேசிட்டி 1ன்னு குடுக்கும்போது அது டிஸ்ப்ளே ஆகும். அதே மாரி அந்த எலமெண்ட் என்ன பண்ணியிருக்கோம்? -20 பிக்சல். ரைட் சைட்ல இருந்து -20 பிக்சல். தட் மீன்ஸ் லெஃப்ட் சைட்ல இருந்து அந்த எலமெண்ட்ட மூவ் பண்ணியிருக்கோம். ஓகே. 20 பிக்சலுக்கு மூவ் பண்ணியிருக்கோம். -20னாலே என்னது? ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு வந்துரும். ரைட் சைட் -20 பிக்சல் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அது லெஃப்ட் சைட்ல இருந்து 20 பிக்சல் மூவ் ஆகும். சோ அந்த மாதிரி தான் இந்த எலமெண்ட் இங்க லெஃப்ட் சைட்ல இருந்து 20 பிக்சல் மூவ் ஆகி இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன்? சாரி. இப்ப மூவ் ஆகல. இப்ப நான் வந்துட்டு 0 பிக்சல் குடுத்ததுனால, அந்த எலமெண்ட் வந்துட்டு ரைட் சைட்ல இருந்து 0 பிக்சல் ஆகிட்டு. இனிஷியலா அந்த நான் ரைட் சைட் 0 பிக்சல் குடுக்குறதுக்கு முன்னாடி அந்த எலமெண்ட் எப்படி இருந்துச்சு? ரொம்ப தள்ளி மூவ் ஆகி இருந்துச்சா? இப்ப நான் என்ன பண்ணியிருக்கோம் அத? ரைட் சைட்ல இருந்து 0 பிக்சல்னு குடுத்தோம்னா, கொஞ்சம் பக்கத்துல வந்து பிரிண்ட் ஆகுற மாதிரி இருக்கு. ஓகே. ஓகே. சோ இப்ப நான் என்ன பண்றேன்? எலமெண்ட்ட கிளிக் பண்ண உடனே எனக்கு இப்படி வந்து டிஸ்ப்ளே ஆகுது. ஓகே. சோ இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் எஃபெக்ட்ட நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பட்டன் போலாமா? அடுத்த பட்டன் என்ன பார்த்தோம்? அப்படின்னா இந்த பட்டன் எல்லாத்துக்கும் ஓகே தானே? எனி டவுட்? ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இல்லன்னா, இல்ல அப்படி நோ மேம். ஓகே. அடுத்து என்னன்னா ரிப்பிள் எஃபெக்ட். ஓகேவா?
ரிப்பிள் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னா, ரிப்பிள்னா என்னன்னு தெரியுமா? லைக் இப்ப நீங்க தண்ணீல நெட்வொர்க் இஷ்யூவா? ஆ இந்த பட்டனுக்கு மேல ஒரு மாதிரி ஒரு ஃபிளாஷ் மாதிரி அடிக்குதா? ம். இந்த தண்ணீல நீங்க கல்ல தூக்கி போட்டீங்கன்னா, அது என்ன பண்ணும்னா, அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் தெரியுமா? அந்த தண்ணி வந்துட்டு ஒரு மாரி ரவுண்ட் ரவுண்டா ஒரு ஸ்ப்ரெட் ஆகும்ல. அதுக்கு பேரு தான் ரிப்பிள் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தண்ணீல கல்ல தூக்கி போட்டோம்னா, அது வந்துட்டு என்ன ஆகும்னா, அந்த தண்ணி வந்துட்டு ஒரு மாரி ரவுண்டா ஸ்ப்ரெட் ஆகும். லைக் அலை அடிக்கும்போது நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும்ல, அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் இங்க கிரியேட் பண்றாங்க. ஒரு வேவ் ஃபார்மேட் மாதிரி. ஓகே. ஒரு வேவ் மாதிரி வந்துட்டு போதா ஹவர் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிப்பிள் எஃபெக்ட்ட கிரியேட் பண்றதுக்கு தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம் அதுக்கு அடுத்து. ஓகே. ஓகே. ஸோ இதுக்கு வந்துட்டு அதே கிளிக் மீ இப்ப வந்து ஃபேன் டேக்லாம் வேண்டாம். ஸோ அதுக்கு பதிலா நம்ம என்ன வச்சுக்கலாம்னா, இனிஷியலா நம்ம வச்சிருந்தோம்ல, கிளிக் மீ அதுவே வச்சுக்கலாம். ஓகே. ஓகே. வச்சுட்டு இப்போதைக்கு இத கமெண்ட் பண்ணிடலாம். செகண்ட் பட்டன். ஓகே. ஸோ நான் இத வந்துட்டு செகண்ட் பட்டன் போட்டு வச்சுக்கிறேன். இல்லன்னா கன்டென்ட் பட்டன் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ போட்டுட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இத இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா, நம்ம அதுக்கு அடுத்த பட்டன் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு அடுத்த பட்டனுக்கு என்னன்னா, ஸோ இதே ஸ்டைலே இப்படி மெயின்டெயின் ஆகட்டும். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் மட்டும் குடுக்க போறோம். ஓகே. ஸோ ரிப்பிள் எஃபெக்ட் குடுக்குறதுக்கு ம் வெளிய போயிட்டேன். சாரி. நான் நேத்து கிளாஸ்க்கு வந்தவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன். நானும் மறந்துட்டேன். நீங்களும் உங்களையும் ஞாபகப்படுத்த மறந்துட்டீங்கன்னு நெனைக்கிறேன். நம்ம டைமிங் ஃபங்ஷன் பார்க்கவே இல்ல தெரியுமா? அனிமேஷன் டைமிங் ஃபங்ஷன். அத பார்த்துட்டு இந்த 2 பட்டன பார்க்கலாமா? சிம்பிளா தான் இருக்கும். ஓகே. நம்ம அத பார்க்கணும்னு சொன்னேன் நேத்து. இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டைமிங் ஃபங்ஷன் பார்த்துட்டு தான் இந்த இதுக்கு வரணும்னு நெனச்சேன். ஸோ அத பார்த்துட்டு இதுக்கு வரலாம். ஓகேவா? ஸோ அப்பன்னா உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ அதனால தான் நான் சொல்றேன். ஓகே. ஏன்னா, இதுக்கு அடுத்து உள்ள பட்டன்ல வந்துட்டு கொஞ்சம் அத யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால அத பார்த்துட்டு அப்புறம் வரலாம். ஓகே. டைமிங் ஃபங்ஷன் பார்த்துட்டு அப்புறம் வந்துட்டு நம்ம ஆ இந்த 2 பட்டன் பேலன்ஸ் உள்ள விக்கிள் பட்டனும் அண்ட் தென் இந்த ரிப்பிள் எஃபெக்ட் பட்டனும் அதுக்கு அடுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கிளாஸ் டைமிங் எடுத்துட்டு நம்ம இது மட்டும் பார்த்துடலாம். ஓகே. இந்த ஈஸ் இன், யூஸ் அவுட்டு அந்த டைமிங் ஃபங்ஷன் மட்டும் பார்க்கலாம். ஓகே.
ம். ஓகே. ஸோ அதுக்கு என்ன அப்டின்னா, நீங்க டைமிங் ஃபங்ஷன் பார்க்கறதுக்கு, ஸோ அதுக்கு நான் ஒரு நியூவாவே ஒரு இது கிரியேட் பண்ணிக்கட்டுமா? டைமிங் ஃபங்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகே. அதனால தான் அதுக்கு டைம் எடுத்து பண்றேன். எனக்கு இப்ப தான் நினைவு வந்துச்சு. நம்ம அத பார்த்துருக்கணும் ஃபர்ஸ்ட்டே. ஓகே. நம்ம இப்போ 5 மினிட்ஸ் இருக்கு. அதுக்குள்ளயே நம்மளால அந்த பட்டன் பார்க்க முடியாது. ரிப்பிள் எஃபெக்ட் பார்க்க முடியாது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த டைமிங் ஃபங்ஷன் மட்டும் பார்த்துரலாம். ஓகே. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது அப்டின்னா, இந்த டைமிங் ஃபங்ஷனுக்கு வந்துட்டு கீ ஃப்ரேம்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஒரு ஸ்கொயர் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்றோம்னா, சிம்பிளா ஒரு டிவ் மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அந்த டிவ்வுக்குள்ள ஆம், அந்த டிவ்வ வந்து காமனா எப்படி ஸ்டைல் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ஓகே. அந்த ஸ்கொயர் ஷேப்ல அந்த டிவ்வுக்குள்ள அந்த டிவ்வ வந்து ஆக்சஸ் பண்ணி, ஆ, அந்த டிவ்ல வந்து நம்ம என்னன்னு குடுத்துக்கலாம் அப்படின்னா, ம், விட்த் குடுத்துக்கலாம். ஓகே. விட்த் குடுத்து ஒரு ஸ்கொயர் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஸ்கொயர் குடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, 100 பிக்சல். ஓகே. ஸ்கொயரோட விட்த் வந்துட்டு 100 பிக்சல். ஹைட் வந்து எவ்வளோன்னு குடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஒரு 50 பிக்சல் ஹைட் குடுத்துக்கலாமா? ஸோ நான் 50 பிக்சல் ஹைட் குடுத்துக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து அதுக்கு வந்து ஒரு பேக்கிரவுண்ட் கலர் வந்துட்டு நான் ஒரு ரெட் கலர் குடுத்துக்கிறேன். ஓகே. இல்ல ப்ரவுன் கலர் குடுத்துக்கிறேன். ஓகே. அண்ட் தென் ஃபாண்ட் அதெல்லாம் தேவையில்லன்னு நெனைக்கிறேன். ஓகே. ஸோ அடுத்து வந்து நான் கீ ஃப்ரேம்ஸ்ல தானே அந்த எலமெண்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன்? இப்போ இனிஷியலா அந்த எலமெண்ட் இருக்கிற பொசிஷன்லேருந்து நான் வந்துட்டு மூவ் பண்ண போறேன். ஸோ நம்ம வழக்கம் போல கீ ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணலாம். கீ ஃப்ரேம்ஸ்ன்னு யூஸ் பண்ணிட்டு, அதுக்கு வந்து ஒரு நேம் குடுக்கணும். அப்படிதானே? என்ன நேம் குடுக்கலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிள்ன்னு நேம் குடுத்துக்கலாமா? ஓகே. எக்ஸாம்பிள் நேம் குடுத்துட்டு, இனிஷியலா அந்த எலமெண்ட் எங்க இருக்குது? அப்படின்னா, லெஃப்ட்லேருந்து 0 பிக்சல்ல இருக்கும். அதாவது இந்த லெஃப்ட் கார்னர்ல இருக்கும். ஓகே. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த எலமெண்ட்ட லெஃப்ட்லேருந்து 0 பிக்சல்ல இருக்கிறத ஒரு 300 பிக்சல் அதாவது இந்த கார்னர்ல இருக்கிறத ஒரு 300 பிக்சல் தள்ளி அந்த எலமெண்ட்ட மூவ் பண்ண போறேன். இதான் இங்க நடக்க போற அனிமேஷன். ஸோ இந்த நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அனிமேஷன் டைமிங் ஃபங்ஷன் அப்படின்னா என்னன்னா, அந்த எலமெண்ட் எப்படி மூவ் ஆகுது? இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஒரு இன்னொரு பொசிஷனுக்கு மூவ் ஆகுது. அது ஸ்லோவா மூவ் ஆகுதா? ஃபாஸ்ட்டா மூவ் ஆகுதா? இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல ஸ்லோவா மூவ் ஆகி ஸ்லோவா முடியுதா? இல்ல ஃபாஸ்ட்டா மூவ் ஆகி ஸ்லோவா முடியுதா? அத வந்து டிஃபைன் பண்றது தான் அனிமேஷன் டைமிங் ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இந்த இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நெறைய வேல்யூஸ் இருக்கு. ஈஸ் இன், ஈஸ் அவுட் ஒவ்வொன்னா படிச்சோம்ல. ஸோ அது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம இப்போ வந்து ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்க்கலாம். ஓகே. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் இந்த அனிமேஷன ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அனிமேஷன் நான் வந்துட்டு என்னன்னு குடுக்குறேன் அப்டின்னா, ம் ஆ இதோட அனிமேஷன் நேம் என்னது? எக்ஸாம்பிள் தானே. ஸோ இங்க வந்துட்டு என்ன நேம் குடுத்துருக்கோமோ, அந்த நேம வச்சு இங்க ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ ஆக்சஸ் பண்ணிட்டு, சரி அனிமேஷன் நேம்ன்னு குடுத்துருக்கணும். அதானே? ஸோ அனிமேஷன் நேம் ஆக்சஸ் பண்ணியாச்சு. அடுத்து அனிமேஷனோட டியூரேஷன் பார்த்தோம் அப்டின்னா, ம் அனிமேஷனோட டியூரேஷன் வந்துட்டு 5 செகண்ட்ஸ். ஓகே. 5 செகண்ட்ஸ் இல்லன்னா 6 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஓகே. அனிமேஷன வந்து ஆக்சஸ் பண்ணியாச்சு. ஸோ அனிமேஷன் ஃபில் மோட். ஓகே. இப்பவே உங்களுக்கு அனிமேஷன் ஃபில் மோடே நான் உங்களுக்கு லைட்டா சொல்லிர்றேன். ஆ அனிமேஷன் ஃபில் மோடு ஃபார்வர்ட்ஸ் அப்படின்னு குடுத்தோம் அப்படின்னா, ஓகே. ஸோ இப்போ இனிஷியலா இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே.
மாட்டேங்குது. கரெக்டாக தான் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். லெஃப்ட்லேருந்து 0 பிக்சல் இருக்கிறத லெஃப்ட்லேருந்து 300 பிக்சல் மூவ் பண்ணணும். ஓகே. ஓ சாரி, பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுக்கல. சாரி. பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுக்கல. ஸோ பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்தாதான் என்ன ஆகும், அது இருக்கிற பொசிஷன்லேருந்து அது மூவ் ஆகும், அப்படிதானே அந்த எலமெண்ட். ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த எலமெண்ட் 300 பிக்சல் தள்ளி வந்து மூவ் ஆகுது. ஓகே. இனிஷியலா இந்த எலமெண்ட் இருக்கிற பொசிஷன்ல இருந்து 300 பிக்சல் மூவ் ஆகுது. ஓகே. ஸோ இந்த அனிமேஷன் நடக்குது. இப்போ இது வந்து ஒரு மாதிரி ஸ்லோவா மூவ் ஆகி முடியுதா, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே ஃபேஸ்ல மூவ் ஆகுது. இதே நம்ம வந்துட்டு இதோட ஃபேஸை சேஞ்ச் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபேஸை சேஞ்ச் பண்ணி அனிமேஷன் டைமிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்து நான் இதை வந்துட்டு ஈஸின் ஃபர்ஸ்ட் வந்து லீனியர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ லீனியர் அப்படின்னா என்னன்னு படிச்சோம் நேத்து. ஓகே. லீனியர் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே ஃபேஸ்லயே மூவ் ஆகுது, அப்படிதானே. ஸோ அதுதான் லீனியர். ஓகே. இதே ஈஸின் அப்படின்னா என்னது, இதே நீங்க நான் என்ன கொடுத்துக்கிறேன்னா லீனியருக்கு பதிலா ஈஸின் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே. ஈஸின்னா ஸ்லோவா மூவ் ஆகுது, அடுத்து கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் ஆகுது, திருப்பி ஸ்லோவா மூவ் ஆகி என்ன ஆகுது, அடுத்து கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் ஆகுதா. ஸோ அது வந்துட்டு ஈஸின். ஓகே. அண்ட் தென் நம்ம இன்னொன்னு என்ன படிச்சோம், வெறும் ஈஸ்ன்னு ஒன்று படிச்சோம்ல. வெயிட் a minute, கொஞ்சம் வெயிட். எனக்கு தெரிஞ்சு இத அதாவது ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த எலமெண்ட் எல்லாத்தையுமே ஒரே இதுல கொடுத்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னா உங்களுக்கு என்னன்னா, நான் ஏன் இப்படி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு தனித்தனியா பார்க்கும்போது டிஃபரன்ஸ் தெரியாது. ஓகேவா. ஒவ்வொரு டைமிங் ஃபங்க்ஷனுக்கும் டிஃபரன்ஸ் தெரியாது. ஸோ அதனால தான் நான் என்ன பண்றேன்னா எல்லாத்தையுமே ஒரே இதுல கொடுத்துட்றேன். சரி. இது வந்து ஈஸின்ல மூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன்ல அந்த டிவ் இருக்குல்ல. ஸோ அது வந்துட்டு ஈஸின்ல மூவ் ஆகும். ஓகே. ஸோ இது வந்துட்டு ஈஸின் அவுட்ல மூவ் ஆகும். ஸோ எல்லாத்தையும் வந்து இப்படி நம்ம மூவ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா ஒரு 5 டிவ் வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ 5 டிவ் வச்சுட்டு
எல்லா டிவுக்கும் காமனா இந்த ஸ்டைல யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. பொசிஷன் ரிலேட்டிவ் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நான் என்ன பண்றேன்னா, அந்த ஐடிய ஆக்சஸ் பண்ணி அதோட டைமிங் ஃபங்ஷன மட்டும் மாத்திக்கிறேன். ஓகேவா? எல்லா டிவுக்கும் காமனா உள்ளது இந்த ஃபங்ஷன்ஸ். இந்த வித், ஹைட், அனிமேஷனு, டியூரேஷன் எல்லாமே இந்த டிவுக்கு காமனா உள்ளது தான். பட் நான் என்ன பண்றேன்னா, அதோட ஐடிய மட்டும் ஆக்சஸ் பண்ணி டைமிங் ஃபங்ஷனை மட்டும் மாத்திக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா லீனியர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் ஓகே செகண்ட் உள்ளதுக்கு வந்து நான் அனிமேஷன் ஃபங்க்ஷன் வந்துட்டு ஈஸ் கொடுத்துக்கிறேன். தேர்ட் ஒனுக்கு வந்து ஈஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே ஈஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஃபோர்த் ஒனுக்கு வந்துட்டு ஈஸ் அவுட். அண்ட் தென் ஃபிஃப்த் ஒனுக்கு வந்து ஈஸ் இன் அவுட் கொடுத்துக்கிறேன். ஓகே ஸோ இந்த மாதிரி கொடுத்து இப்போ நான் என்ன பண்றேன்னா எல்லாமே ஒரே ஸ்டைல்ல மூவ் ஆகக்கூடாதே. div 1, div 2, div 3. div 2, div 3, div 4, and then div 5. ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு div ஸ்டைல கொடுத்துக்கலாமா? ஓகே ஸோ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு லீனியர்னா என்னன்னு படிச்சோம் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அதோட ஸ்பீடு வந்து சேமா இருக்கும். ஓகே இப்போ நீங்க லீனியரை மட்டும் கவனிச்சீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அதோட ஃபேஸ் வந்து சேமா இருக்கும். ஓகே அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னா ஈஸின்னா என்னன்னா சாரி ஈஸ்னா என்னன்னா ஸ்டார்டிங் ஸ்லோவா இருக்கும் அண்ட் தென் நடுவுல கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகி தென் ஸ்லோவா முடியும். எண்டிங் வந்து ஸ்லோவா இருக்கும். இப்போ நீங்க வந்து இந்த ஈஸ் பாக்ஸை மட்டும் கவனிங்க. ஓகேவா? ஈஸை மட்டும் கவனிங்க. ஸ்டார்டிங் ஸ்லோவா ஆரம்பிச்சு கொஞ்சம் ஃபாஸ்டா போய் திருப்பி ஸ்லோவாவே முடியுது. அதுதான் ஈஸ். ஓகே நான் இப்போ திருப்பி ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸ்டார்டிங் ஸ்லோவா ஆரம்பிச்சு கொஞ்சம் ஃபாஸ்டா போய் திருப்பி ஸ்லோவாவே முடியுதா? ஈஸோட பாக்ஸை மட்டும் கவனிங்க. ஓகே ஸ்லோ அண்ட் தென் ஃபாஸ்ட் திருப்பி அகைன் ஸ்லோ. ஸோ இது வந்து ஈஸ். ஓகே ஈஸ் இன் அப்படின்னா என்னது? ஸ்டார்டிங் ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகும் அண்ட் தென் நார்மல் ஃபேஸ்ல போகும். ஈஸ் இன். ஓகே ஈஸ் இன் மட்டும் கவனிங்க. ஸ்டார்டிங் ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகி அப்படி நார்மல் ஃபேஸ்ல அதுக்கப்புறம் லீனியரோட சேர்ந்து அது முடியும். ஓகே லீனியர் எந்த ஃபேஸ்க்கு மூவ் ஆகுதோ அதே மாதிரி மூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் லீனியர் எந்த ஸ்பீட்ல போகுதோ அதே ஸ்பீட்லயே ஈஸின் போகும். ஈஸினை மட்டும் நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்லோவா தான் இருக்கும் அண்ட் தென் லீனியர் எந்த ஸ்பீடுக்கு போகுதோ அந்த ஸ்பீடுக்கு போகும். அதாவது ஸ்டார்டிங் ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகி அடுத்து வந்துட்டு ஒரு நார்மல் பேஸ்ல மூவ் ஆகும். ஸோ அதுதான் ஈஸ் இன். அண்ட் தென் ஈஸ் அவுட்டுங்கிறது ஸ்டார்டிங் லீனியர் மாதிரியாவே மூவ் ஆகும். லீனியரும் ஈஸ் அவுட்டும் மூவ் ஆகும் அண்ட் தென் எண்டு முடியும் போது எப்படின்னா ஸ்லோவா முடியும். ஈஸ் அவுட் மட்டும் ஸ்டார்டிங் கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் ஆகி எண்டு முடியும் போது ஸ்லோ ஆயிரும். ஈஸ் அவுட். ஓகே அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ஈஸ் இன் அவுட் பார்த்தோமா? ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகி ஸ்லோவாவே முடியும். ஓகே ஈஸ் இன் அவுட்னா இருக்கிறதுலே அது மட்டும் தான் ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகி ஸ்லோவா எண்ட் ஆகும். ஓகேவா? இதுதான் டைமிங் ஃபங்க்ஷன். ஓகே எல்லாருக்கும் புரிஞ்சுதா?